இந்து முன்னணி குமரி பாலன்ஜி நினைவு தின இருசக்கர வாகன பேரணி மற்றும் நினைவகத்தில் புஷ்பாஞ்சலி. இந்து முன்னணி RSS பாஜக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடந்த 1993ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இந்து முன்னணி தமிழக தலைமை காரியாலயம் தேச விரோதிகளால் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டு தமிழகத்தையே நிலைக்குலைய செய்தனர். அந்த நேரத்தில் இந்து முன்னணி சமுதாய பணியாக அலுவலகத்தில் தங்கியிருந்த 7 இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் பலியானார்கள். அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த இந்து சமுதாய முழுநேர பணியாளர்கள் இந்து முன்னணி பேரியக்கத்தின் அன்றைய இணை அமைப்பாளர் குமரி பாலன்ஜியும் பலியானார். அந்த வீர இளைஞரின் நினைவு தினத்தை ஆகஸ்ட் 8ஆம் நாள் இந்து முன்னணி பேரியக்கம் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடித்து வருகிறது. பெருகி வரும் தேச விரோத பயங்கரவாதத்தை வேரறுக்க தமிழக அரசை வலியுறுத்தி மாவட்டம் முழுவதும் ஒன்றிய நகர தலைநகரங்களில் இருந்து இருசக்கர வாகன பேரணியாக வந்து பிரம்மபுரம் குமரி பாலன்ஜி சமாதியில் பிரார்த்தனை, வீரவணக்க புஷ்பாஞ்சலி மற்றும் அன்னதானம் ஆகியவை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி, குமரி கிழக்கு மாவட்ட தலைவர் கோபகுமார், கிழக்கு மாவட்ட தலைவர் RD சுரேஷ், இந்து முன்னணி மாநில அமைப்பாளர் ராஜேஷ், மாநில பொதுச் செயலாளர் அரசை ராஜா, கோட்ட செயலாளர் RK கண்ணன், மாவட்ட தலைவர் ஆறுமுகம் உட்பட பாஜக, RSS, இந்து முன்னணி, இந்து இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் நம்முடைய இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில இணைப்பாளராக திகழ்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வீரத்தியாகி குமரி பாலன் அவர்களுடைய 33வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியானது இன்றைக்கு குமரி மாவட்டம் முழுக்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா ஒன்றியங்கள்ல இருந்தும் அந்த வாகன பேரணியானது தொடங்கி இன்றைக்கு ஐயா அவர்களுடைய சமாதி இருக்கக்கூடிய நினைவிடம் இருக்கக்கூடிய பிரம்மபுரம் பகுதியில அந்த நிகழ்ச்சியானது இப்போ நிறைவாக இங்கே எல்லோரும் வந்து அவருக்கு மலரஞ்சலி மரியாதை செலுத்தி அவருக்கு பூஜைகள் செலுத்த இருக்கின்றோம். அந்த வகையில பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த குமரி பாலன் அவர்களுடைய நினைவு தினத்தை நாம் அனுசரிக்கிறோம். கோழைகள், எதிர்த்து போராட துப்பில்லாத வக்கற்றவங்க பயங்கரவாதங்கிற பேர்ல இந்துக்களை முடக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். குமரி பாலன் அவர்கள் இந்துக்களினுடைய ஆன்மா, வெறும் குமரியினுடைய அடையாளம் இல்ல, ஒட்டுமொத்த இந்து முன்னணியினுடைய ஒரு அடையாளம். ஒரு குமரி பாலன் அவர்கள் லட்சியத்தை அழிக்க முடியாது. அந்த லட்சியம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய மனதில் இன்றைக்கு லட்சிய தீபமாக மாறி இன்றைய தினம் பயங்கரவாத எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு குமரி பாலன் எல்லாருடைய மனங்களிலும் இருந்து அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ஆன்மா இன்றைக்கு எல்லாருடைய மனங்களின் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. விதைக்கப்பட்டிருக்கிறார், புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி பயங்கரவாத எதிர்ப்பு நிகழ்ச்சியாக தமிழகம் முழுக்க அனுசரிக்கிறோம். இந்த கோழை கூட்டம் இன்னைக்கும் பல இடங்கள்ல இருக்கு, உலகம் முழுக்க. நீங்க பார்க்கலாம், பக்கத்து மொராக்கால இருந்து ஸ்பெயின் நோக்கி ஓடுறாங்க. வெவ்வேறு இடங்கள்ல பயங்கரவாதத்தின் மூலமாக எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா பயங்கரவாதத்தை எடுத்தவர்களுக்கு அதனாலேயே முடிவு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம தெரிவித்தோம். மடங்க மாட்டோம், தர்மம் காத்து வாழ்ந்திடுவோம். உண்டான் தடிகள் தாக்கிய போதும் भारत माता की வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல் ஓம்காரி ஜெயகாரி. அத்தனை செயல்களையும் முறியடித்து தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சூழ்நிலையில் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். இந்து சமுதாயத்திற்காக தன்மையிறைந்த குமரி பாலன்ஜிக்கு வீர வணக்கம், குமரி பாலன்ஜிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இப்பொழுது வீர தியாகி குமரி பாலன்ஜி அவர்களினுடைய இந்த வீர வணக்க தினத்தை முன்னிட்டு இப்பொழுது இருசக்கர வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்து இந்த வீர வணக்க தினத்தை துவக்கி வைப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத் மாதாக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், பாலன்ஜிக்கு வீர வணக்கம்.